செலினா, உணவகங்களுக்கு சுகாதாரத்துறை என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறது? விவரங்கள் என்ன? மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் மற்றும் உணவு பாதுகாப்புத் துறையின் ஆய்வுக் கூட்டம் என்பது ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கத்தின் இயக்குநர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சுகாதாரத்துறை சார்பில் பல்வேறு உத்தரவுகள் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உணவகங்களை வைத்து நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் எனவும் அது முறையாக புதுப்பித்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல உணவகங்களில் சிக்கன் மற்றும் மட்டன் பிரியாணி, அதேபோல சிக்கன் 65 உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறையின் விதியின்படி உணவுப் பொருட்களை சமைக்க வேண்டும். உணவகங்களில் உணவு சமைக்கக்கூடிய பணியாளர்கள் நோய் தொற்று பாதிப்பு மற்றும் காய்ச்சல் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு விடுமுறை அளித்திட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பணியாளர்கள் அனைவரும் கையுறை மற்றும் தலையுறையை அணிந்து கொண்டுதான் உணவகங்களில் உணவுகளை தயாரிக்க பரிமாற வேண்டும் என்றும், கடந்த சில நாட்களாகவே உணவகங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் பணியாளர்கள் மூலமாக காய்ச்சல் பாதிப்பு மற்றும் நோய் தொற்று பரவல் ஏற்படுவதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் உணவகங்களில் கை கழுவக்கூடிய இடங்கள் மற்றும் கழிவறைகளில் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய அனைத்து உணவகங்களிலும் இருக்கக்கூடிய கழிவறைகள் மற்றும் கை கழுவும் இடங்களில் அசுத்தமாக இருந்தால் கடையின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அபராதம் விதிக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை சார்பாக உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இத்தொடர்ச்சியாக தமிழக உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மாவட்ட நியமன அலுவலர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு உணவகங்களில் ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. உணவு கடைகளில் பணிபுரியக்கூடியவர்கள் உணவுகள் மூலமாக காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டால் அதன் குறித்தாக புகார்கள் எழுந்தால் நிலையில் சுகாதாரத்துறை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக உணவகங்களில் கையுறைகள், அதேபோல கை கழுவக்கூடிய இடங்கள் உள்ளிட்டவைகள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை சார்பாக உத்தரவு போடப்பட்டிருக்கிறது.